வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 22/2/2026 விஸ்வாபிஷு வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:32, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று காலை 12:17 வரை, பஞ்சமி பின்பு ஷஷ்டி, நட்சத்திரம் இன்று மாலை 6:55 வரை, அஸ்வினி பின்பு பரணி, யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:55 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம். குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. ராசி நேயர்களே, பணியில் கௌரவங்கள் மேலோங்கும், மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும், மென்மையான நிலை உருவாகும், முன்னேற்றங்கள் கூடும், பணியில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், உடன் பிறந்தவர்களிடம் ஆதரவுகள் அதிகமாகும், வருமானம் கூடும், தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அஸ்வினி கடமைகள் அதிகமாகும், பரணி முன்னேற்றமான நாள், கிருத்திகை வளர்ச்சிகள் கூடும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயா. ரிஷபராசி நேயர்களே, மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள், திறமைகள் அதிகமாகும், வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும், வங்கி பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், கிருத்திகை ஆதரவுகள் கூடும், ரோஹிணி தடைகள் விலகும், மிருகசிரேஷம் அனுபவங்கள் அதிகமாகும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, பணியில் கௌரவங்கள் மேலும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும், பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும், உத்தியோகத்தில் சாதகமான நிலை உருவாகும், அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலையும் ஏற்படும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், சுற்று வட்டாரத்தில் தன்னம்பிக்கை கூடும், ஆதாயங்கள் அதிகமாகும், நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், மிருகசிரேஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும், திருவாதிரை வளமான நாள், புனர்பூசம் ஆதாயங்கள் கிடைக்கும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா. கடகராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது, எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும், அலைச்சல்கள் கூடும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், பணியில் மாற்றங்கள் ஏற்படும், வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் நிறைவேறும், கவனமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும், பூசம் யோசித்து செயல்படவும், ஆயில்யம் தடைகள் நீங்கும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா. சிம்மராசி நேயர்களே, பேச்சு திறமையால் கௌரவங்கள் மேலோகும், அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், சந்தர்ப்பங்கள் அதிகமாகும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், பணியில் வருமானம் கூடும், வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், மகம் சந்தர்ப்பங்கள் கூடும், பூரம் திறமைகள் அதிகமாகும், உத்திரம் வருமானம் கூடும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயா.
கன்னிராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். அனுகூலங்கள் ஏற்படும். எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும். நிம்மதியான முடிவுகளும் கிடைக்கும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் அனுகூலங்கள் ஏற்படும். சித்திரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர துலாம் பிரஜோதயாத். ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பண பரிவர்த்தனைகளில் வருமானம் கூடும். யோசித்து செயல்படுவது நல்லது. சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். பொருள் வரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி வளமான நாள். விசாகம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். சிகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். ஆதாயங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கௌரவங்களும் மேலோங்கும். மாற்றங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். அனுபவங்கள் அதிகமாகும். உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். அனுஷம் ஆதாயங்கள் கிடைக்கும். கேட்டை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். பணியில் கௌரவங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பிரச்சனைகள் தீரும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் கூடும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். போராடும் பிரச்சனைகள் தீரும். உத்திராடம் கவனமாக செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். பொருள் வரவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பேச்சுக்களில் அனுபவங்கள் அதிகமாகும். தொழிலில் கௌரவங்கள் கூடும். வேலை தொடர்பான அலைச்சல்கள் கூடும். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கூடும். திருவோணம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அவிட்டம் அலைச்சல்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். சிந்தனைகள் அதிகமாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பேச்சு திறமையால் கவனமாக செயல்படவும். பணியில் மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் மேன்மைகளும் உண்டாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் நெருக்கம் உண்டாகும். புரட்டாதி மகிழ்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பேச்சுக்களின் மூலம் கௌரவங்கள் கூடும். யோசித்து செயல்படவும். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். குழப்பங்கள் நீங்கும். லாபங்கள் கிடைக்கும். அலைச்சல்களும் அதிகமாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் செலவுகள் ஏற்படும். ஆர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். புரட்டாதி பிரச்சனைகள் தீரும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.